Hey guys, நம்ம இந்த சண்டேல இருந்து ஒரு நியூ வீடியோ சீரிஸ் ஆரம்பிக்கிறோம் and அதுக்கு பேரு Try It Yourself. And இந்த வீடியோ சீரிஸ்ல உங்களுக்கு நான் ஒரு previous year question paperல இருந்து சில questions கேட்பேன் and இந்த questionsோட நம்மளோட வீடியோ லெக்சருக்கான லிங்க் கொடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் இந்த questions சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு ட்ரையல் வீடியோ சீரிஸ் தான் அண்ட் இதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ எவ்ரி சண்டே ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அது பார்ப்போம் அப்படின்னு. அண்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதனால் நானே இதை சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2019 கேட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, த்ரோ அண்ட் ஹீ ஆஃப் அ பெட் ஆஃப்செட்டட் பை அ நார்மல் ஃபால்ட் வந்து 100 மீட்டர் அண்ட் 200 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ த டெப்த் ஆஃப் த ஃபால்ட் பிளேன் இஸ் டேஷ் டிகிரி அண்ட் ஆன்சர் வந்து ரவுண்டட் ஆஃப் டு 1 டெசிமல் பிளேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த்ரோ கொடுத்துருக்காங்க விச் இஸ் 100 மீட்டர், ஹீவ் கொடுத்துருக்காங்க அது 200 மீட்டர் அண்ட் ஃபால்ட் பிளேனோட டிப் அமௌண்ட் கேட்டிருக்காங்க எவ்வளவு அப்படின்னு. ஸோ இந்த த்ரோ ஹீவ் டிப்புக்கான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் த ஃபால்ட் அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு பார்ட்ஸும். ஸோ அதில் அவங்க தெரிஞ்சிருக்கும் த்ரோ அப்படிங்கிறது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹீவ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்டாக ஞாபகம் இருக்கா? அண்ட் அது கூட டிப் அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஃபால்ட் பிளேன் ஃப்ரம் த ஹரிசாண்டல். ஸோ இது 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொடுத்தாச்சு, 1 கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த இமேஜ் பார்க்கும்போது ஒன்று தெரியுது, இது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் த்ரோ வேல்யூ விச் இஸ் 100 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஹீவ் வேல்யூ அது 200 மீட்டர் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் டிப் ஆஃப் த ஃபால்ட் பிளேன் அது இங்கே வரும். ஓகேவா? அண்ட் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பேர் ஆப்போசிட் சைடு, அதுதான் த்ரோ. அந்த மேலே இருக்கிற சைடு பேர் அட்ஜசன்ட் சைடு விச் இஸ் த ஹீவ். அண்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரிலேஷன்ஷிப் எதில் வரும் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில் tan theta வரும், where tan theta is equal to opposite side by adjacent side. ஞாபகம் இருக்கா? அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா tan theta equal to 100 by 200 meter. So theta is equal to tan inverse of 0.5. இந்த வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப் ஆஃப் த ஃபால்ட் பிளேன் எவ்வளோ வரும் அப்படின்னா 26.56 டிகிரி அப்படின்னு வருது. அண்ட் இதை நீங்கள் எழுதும் போது 26.5 அப்படி போட்டாலும் ரைட்டு தான், அல்லது 26.6 அப்படின்னு போட்டாலும் ரைட்டு தான். ஓகேவா? அவங்க ஒரு பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இஷ்டம் தான் ஆன்சர் எழுதுறது. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுவும் 2019 இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 3மே அவுட் ட்ராப் பேட்டர்னை இண்டிகேட் பண்ணுது. இந்த இமேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பெட் இருக்குது, தட் இஸ் பி, கியூ அண்ட் ஆர். அந்த பி அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் ஃபார்மேஷன் அண்ட் ஆர் அப்படிங்கிறது யங்கஸ்ட் ஃபார்மேஷன். அண்ட் அந்த அவுட் ட்ராப் பேட்டர்ன் வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளேன், ஒரு சமதளத்தை தெரியுது. ஓகேவா? இதான் கொடுத்துருக்கோம் பாருன்ட்டு. அண்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அவுட் ட்ராப் பேட்டர்ன் எதனால வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்டிக்ளைன் சின்க்ளைன் ஃபால்ட் இந்த ஆர்டரில் இருக்கா, இல்லை சின்க்ளைன் ஆன்டிக்ளைன் ஃபால்ட் அப்படிங்கிற ஆர்டரில் இருக்கா, இல்லை ஃபால்ட் ஆன்டிக்ளைன் சின்க்ளைன், லாஸ்ட்டாக சின்க்ளைன் ஃபால்ட் ஆன்டிக்ளைன், இது எந்த ஆர்டரில் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த அவுட் ட்ராப் பேட்டர்ன்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சால் தாராளமாக சால்வ் பண்ணலாம். அண்ட் அதுக்கான வீடியோ லெக்சர் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அது நம்ம ரெகுலர் கிளாஸ் லெக்சரில் இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லிங்க் செக் பண்ணி பார்த்துட்டு இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க, நான் அதை சால்வ் பண்ணுறேன். இதுக்கு அடுத்த கொஸ்டினும் ஜாம் 2019 கேட்டது தான். இதுவுமே ஒரு நார்மல் ஃபால்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் சாண்ட்ஸ்டோன் பெட் சச் தட் த டிப் ஸ்லிப் அண்ட் ஸ்ட்ரைக் ஸ்லிப் காம்போனன்ட்ஸ் ஆர் 3 மீட்டர் அண்ட் 4 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. த நெட் ஸ்லிப் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டேஷ் மீட்டர். ஸோ ஒரு நார்மல் ஃபால்ட்டில் ஸ்ட்ரைக் ஸ்லிப் காம்போனன்ட் கொடுத்துருக்காங்க, டிப் ஸ்லிப் காம்போனன்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெட் ஸ்லிப் காம்போனன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் அண்ட் டிப் ஸ்லிப் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெட் ஸ்லிப் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான அதையும் நம்ம கிளாஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஃபால்ட் பேசும்போது பேசியிருக்கோம். அண்ட் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு சால்வ் பண்ணாலும் ஓகே தான். இதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒரு MCQ கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்ட் அண்ட் கிராபன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட் அப்படிங்கிற வீடியோ லெக்சர் பார்க்கும்போது அதில் வரும் ஹாஸ்ட் கிராபன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அடுத்த கொஸ்டின் அதுவும் ஒரு MCQ கொஸ்டின். இது வந்து
which of the following is associated with the divergent plate boundary அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று மட்டும் வந்து டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரியில் வரும். ஓகேவா? அண்ட் இதுக்கான வீடியோ லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து ஜாம் கோச்சிங் கிளாஸஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ லெக்சர் வீடியோவில் வந்திருக்கும். ஸோ அதில் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எவ்ரி சண்டே போடலான்னு பார்த்துருக்கேன். அண்ட் இதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து கண்டினியூ பண்ணுறது முடிவு பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் என்னோட கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.